வணக்கம். ஒரு சிவில் வழக்கில் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட், அதாவது ஒரு சிவில் வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் எப்படி ஃபைல் பண்ணுறோம், அது ஃபைல் பண்ணும்போது நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சிவில் வழக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணும்போது நம்மளை எதை டிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் கிளைண்ட். இதை ஆல்ரெடி நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கணும். மெமரண்டம் ஆஃப் கிளைண்ட் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிவில் வழக்கில் ஃபைல் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் ஸ்லிப். வேல்யூவேஷன் ஸ்லிப்புன்றது நம்மளோட சிவில் வழக்கில் நம்ம மெமரண்டம் ஆஃப் கிளைண்ட்டில் என்ன சூட் வேல்யூவேஷன் பண்ணுறோமோ, அது என்ன ப்ரொவிஷன் கடையில் பண்ணுறோமோ அதெல்லாம் மொத்தமாக எழுதி அந்த வேல்யூவேஷன் ஸ்லிப்பை நம்ம வச்சுக்கணும். வேல்யூவேஷன் ஸ்லிப் கூட கோர்ட் ஃபீஸ், நம்ம கோர்ட்டில் போய் கோர்ட் ஃபீஸ் கட்டி அப்ராப்ரியேட் வேல்யூ ஆஃப் கோர்ட் ஃபீஸ் நம்ம கட்டி அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி இந்த வேல்யூவேஷன் ஸ்லிப்போட அனெக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மெமரண்டம் ஆஃப் கிளைண்ட். இந்த கிளைண்ட் கூட நம்ம என்ன அனெக்ஸ் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து டிஃபெண்டன்ஸ் அண்ட் பிளைண்டிஃபோட அட்ரஸஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிற பெட்டிஷன். இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம இணைச்சி நம்மளோட ஆஃபீஸ் டாக்கெட் இருக்கும், கலராக இருக்கும், அந்த டாக்கெட் கூட ஒன்றா தைச்சு நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தனித்தனி டாக்கெட் வைக்கணும். டாக்கெட் வச்சு நம்ம ஒன்றா தைச்சு நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து அஃபிடாவிட் ஆஃப் பெட்டிஷனர். இந்த அஃபிடாவிட் நம்ம எதுக்கு ஃபைல் பண்ணுறோன்னா, இந்த ஆர்டர் 39 ரூல் 1 and 2 டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்காக நம்ம அஃபிடாவிட்டும் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி ₹20 ஸ்டாம்ப் போட்டி இதை தனியாக நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்கோமோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தனித்தனி டாக்கெட் எழுதி டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2ன்னு கன்செக்யூட்டிவாக நம்பர்ஸை நம்ம அதில் டிராஃப்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டாக்குமெண்ட்டுக்கு ₹5 ஸ்டாம்ப் பேப்பர் நம்ம ஓட்டி நம்ம வந்து இந்த மெமரண்டத்தோடு வச்சிடணும். இந்த வேல்யூவேஷன் ஸ்லிப், கோர்ட் ஃபீஸ், கிளைண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அது கூட பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட்டோட அட்ரஸஸ், இந்த அட்ரஸஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு சிங்கிள் டாக்கெட்டில் நம்ம தைச்சு நம்ம வச்சிடணும். இந்த ஐஏ பெட்டிஷன், ஆர்டர் 39 ரூல் 1 and 2 இதோட அஃபிடாவிட் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம தைச்சிடணும். ப்ளஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டாக்குமெண்ட்டை தனியாக தைச்சு அந்த செப்பரேட் டாக்குமெண்ட்ஸை தைச்சு டாக்குமெண்ட் 1 and 2, அதாவது நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன லிஸ்ட்டு போட்டிருக்கோம் அந்தளோட கரஸ்பாண்டிங் நம்பரில் நம்ம தைச்சு ரெடி பண்ணி நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் வக்காலத்துநாமா. இந்த வக்காலத்துநாமாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ₹150 ஸ்டாம்ப் ஓட்டணும். ஃபார் ₹10 கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பும் ₹140 வந்து வெல்ஃபேர் செட்டும் நம்ம ஓட்டணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம், நம்ம பெட்டிஷன் ஆர்டர் 80 சப்க்ளாஸ் 2ல் வந்து இன்கேஸ் கவர்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தோன்னா ப்ரையர் நோட்டீஸ் இல்லாமல் அந்த நோட்டீஸை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். இதுக்கு ஒரு அஃபிடாவிட் ஃபைல் பண்ணும். இதுக்கு ₹20 பெட்டிஷன். வேறு எந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் சரி, ஃபார் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேஷன் கமிஷனராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செப்பரேட் பெட்டிஷன், செப்பரேட் அஃபிடாவிட், அந்த செப்பரேட் பெட்டிஷனில் ₹20 ஸ்டாம்புன்னு சொல்லி அது எல்லாத்தையும் தனியாக தைச்சு நம்ம வந்து மொத்தமாக ஒரு பண்டலாக சேர்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சம்மன்ஸ் அண்டு பேட்டா அந்த கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது டிஃபெண்டன்ஸ்க்கு வந்து சூட் இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சூட் நோட்டீஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஒரு டிஃபெண்டன்ட்டுக்கு 3 நோட்டீஸ் போகும். 3 நோட்டீஸ் ஃபைல் பண்ணணும். ஒரு நோட்டீஸ் வந்து ஒரிஜினல், ரெண்டு வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும். ஒரிஜினல் வந்து கோர்ட்டு டிஃபெண்டன்ட்டுக்கு போயிடும், இன்னொன்று வந்து கோர்ட்டோட ரெக்கார்டுக்கு போயிடும், மூணாவது வந்து கோர்ட்டோட அந்த கட்டில் இருக்கும். ஸோ 3 நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஒருத்தருக்கு 3 ஃபார் அது வந்து அந்த பேட்டா பெட்டி இது இருக்கும், ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து இந்த ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டிஃபெண்டன்ட்டோட அட்ரஸ் எழுதி அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்றதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதுக்கான அப்ரோப்ரியேட் ஸ்டாம்ப் அமௌண்ட்டையும் நம்ம வந்து அதில் அஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மூணு நோட்டீஸ் காப்பியோடு சேர்த்து ஒரு கவர், ஒரு போஸ்டல் கவர், ப்ளஸ் அந்த போஸ்டல் கவரில் வந்து ₹30 ஸ்டாம்ப் போட்டணும், ப்ளஸ் ஐடி கார்டு. இதை வந்து ஒரு டிஃபெண்டன்ட்டுக்கு நம்ம வச்சிடணும். எத்தனை டிஃபெண்டன்ட் இருப்பாங்களோ அத்தனை டிஃபெண்டன்ட்டுக்கு தனித்தனியாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிஎம்பி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎம்பி நோட்டீஸ்னால் இன்டர்லெக்டரி அப்ளிகேஷன் நம்ம ஃபைல் பண்ணுறோம் டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்கு. ஸோ அந்த நோட்டீஸ்க்கு தனிப்பட்ட முறையில் 3 நோட்டீஸ் வைக்கணும் ஒரு டிஃபெண்டன்ட்டுக்கு. 3 நோட்டீஸ்லேயுமே டிஃபெண்டன்ட்டோட பேர், பிளைண்டிஃபோட பேர், அட்வொகேட்டோட கையெழுத்து, ஒரு ஒரிஜினல், 2 டூப்ளிகேட், அந்த மாதிரி ஃபைல் பண்ணிடணும். இது ஃபைல் பண்ணி அதுலேயும் வந்து தனியாக செப்பரேட்டான ஒரு போஸ்டல் கவர் வச்சு போஸ்டல் கவரில் ₹30 ஸ்டாம்ப் போட்டு ஐடி கார்டு வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷன் ஸ்லிப், கோர்ட் ஃபீஸ், மெமரண்டம் ஆஃப் கிளைண்ட்டு, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட்டோட அட்ரஸ் லிஸ்ட்டு, இது அட்ரஸ் பெட்டியாக கண்டெயின் பண்ணியிருக்கிற அந்த பெட்டிஷன், இது எல்லாத்தையும் ஒரு தனி அந்த கலர் டாக்கெட்டில் வச்சு ஒன்றா தைச்சு நம்ம செப்பரேட்டாக வச்சிடணும். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பெட்டிஷன், எவ்ரி சிங்கிள் அஃபிடாவிட், அப்ரோப்ரியேட் அஃபிடாவிட், அதோட சேர்த்து இருக்கிற அஃபிடாவிட்டை தனியாக தைச்சு தனியாக வச்சிடணும். ப்ளஸ் நம்ம போடுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி
பாக்கெட்டில் தைச்சு தனித்தனி அதில் வந்து ₹5 ஸ்டாம்ப் ஒட்டி அதை தனியாக வச்சிடணும். அதை வக்காலத்தோடு சேர்த்து கட்டிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த மெமரண்டம் ஆஃப் பிளைண்ட்லேருந்து ஆரம்பித்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா பெட்டிஷன் அஃபிடாவிட் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ப்ளஸ் இன்க்ளூடிங் எவ்ரி சிங்கிள் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு செப்பரேட் ஒரு பண்டிலாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து டூப்ளிகேட் காப்பி. இது வந்து கோர்ட்டுக்கு டூப்ளிகேட் காப்பி ஃபைல் பண்ணலன்னா வந்து பிளைண்ட்டை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு அது நம்பர் ஆகாது. ஸோ இது மொத்தத்தையும் நம்ம மொத்தமாக பண்டில் கட்டி நம்ம வந்து ஓப்பன் கோர்ட்டில் எமர்ஜென்ட் பெட்டிஷனாக ப்ளஸ் வந்து எமர்ஜென்ட் பெட்டிஷனோட சில சமயம் கொடுக்கலாம். நம்ம வந்து கேஸ் இன்றைக்கே எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எமர்ஜென்ட் பெட்டிஷன் அது கூட ஒரு அஃபிடாவிட்டும் ஃபைல் பண்ணி அப்ரோப்ரியேட் ஸ்டாம்ப் ஒட்டி ஓப்பன் கோர்ட்டில் காலையில் கொடுத்தோன்னே அதை வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே நம்பர் ஆகி ஈவினிங் பாஸ் ஓவர் சம்டைமில் அதை எடுத்து விசாரித்து அன்றைக்கி ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம எல்லாத்தையும் தைச்சு நம்ம வந்து உள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரியில் நம்ம அதை ஃபைல் பண்ணிட்டோன்னா ஹெட் கிளார்க் வந்து எடுத்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்கேஸ் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதை சூட்டை நம்பர் பண்ணுவாங்க. நம்பர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டேட் கொடுப்பாங்க. வர டேட்டில் அப்பியரன்ஸுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி அப்பியர் ஆகுவாங்க. இன்கேஸ் அப்பியர் ஆகலைன்னா அது வந்து எக்ஸ்பர்ட்டின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடும். ஸோ ட்ரையல் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து ஒரு ஸ்டேஜ் மாறி மாறி வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட். ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.